Hello everyone. Welcome to Synapse Roundtable Podcast. இன்னைக்கு நடக்க போற செஷன் டாபிக் வந்து பல்மனாலஜி, எம்டி பல்மனாலஜி. ஸோ நீட் முடிச்சுட்டு பல்மனாலஜி பண்ண போறவங்க தான் இந்த ஆடியன்ஸா இருப்பாங்க. ஸோ டுடே நம்மளோட கெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டாக்டர் சிவசெல்வி. She has completed her UG, the 2013 batch from Madurai Medical College. Her MD pulmonology from JIPMER, and currently doing her DM in pulmonology critical care and sleep medicine from AIIMS Jodhpur. Welcome, ma'am. Thank you. Yes. And our next speaker is Dr. Madhi Alagan, who has completed his UG in 2006 from 2006 batch from Coimbatore Medical College, and MD pulmonology from Stanley Medical College, and he is currently an assistant professor in Pudukkottai GH. Welcome, sir. Yeah. So going into the topic, our first question will be, why did you choose pulmonology? உங்களோட thought process என்ன இருந்துச்சு? எதுக்காக இந்த ஃபீல்டுக்குள்ள அட்ராக்ட் ஆனீங்க? என்ன நினைச்சிட்டு உள்ள போனீங்க அப்படிங்கறத மேம், ஆக்சுவலி எனக்கு மெடிசன் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் கொஞ்சம் பிடிக்கும் சார் ஆக்சுவலி. பட் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜெனரல் மெடிசன் எடுக்கிறதுக்கு யோசிச்சது வந்து நான் அதுக்கப்புறம் டிஎம் பண்ணக்கூடாது அப்படிங்கறதா என்னோட மெயின் எய்மா நான் பல்மோ எடுத்தேன். லைக் நீட்டுக்கு முன்னாடியே நமக்கு ஜிப்மர் எல்லாமே வந்துரும். ஸோ அதுல வந்துட்டு லைக் ஓகே பல்மோ அப்பதான் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சு, லைக் கோவிட் டைமுக்கா லைக் எங் ஸ்பெஷாலிட்டி, அதுக்கப்புறம் டிஎம் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணேன் சார். ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் நீட்ல வேற மாறினா எனக்கு ஆக்சுவலா பீடியாட்ரிக்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலி நீட்ல வந்துட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா நான் வந்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் சப்ஜெக்ட் எல்லாமே லைக் ப்ரீவியஸ்லி எல்லாருமே வந்து பல்மோனா டிபி டிபி டிபி. பட் ஆனா அது ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது ஃபுல்லாமே லைக் ப்ராப்பர் லைக் மெடிசன் ஒன்லி. மோஸ்ட்லி கார்டியாக் கேஸ், லங் கேஸ் எல்லாமே நம்ம தான் பாக்குற மாதிரி இருக்கும். சோ அதுவே கிட்டத்தட்ட நமக்கு அந்த மெடிசனோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது நமக்கு அதுவே நமக்கே பிடிச்சு போயிடும். அதுதான் மெயின் ரீசன். அதை அப்படியே கண்டினியூ பண்ணியாச்சு சார். அதுக்கப்புறம் நீட்ல வந்துட்டு ஈவன் தோ நான் ரேங்க் வாங்கி பீடியாட்ரிக்ஸ் கிடைச்சும் நான் வந்து அது மாறல. ஓகே சப்ஜெக்டும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். நைஸ் மேம், நைஸ். தேங்க் யூ ஃபார் யுவர் ஹானஸ்ட் ஒப்பீனியன். ஸோ ஒரு என் ஸ்பெஷாலிட்டின்னு கன்சிடர் பண்ணியிருக்கீங்க. ஃபைன் ஃபைன். நீங்க சார், மதி சார்? சார் இந்த பல்மனரி மெடிசன் பத்தி யூஜி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஐடியாவும் கிடையாது எனக்கு. அப்படி கோர்ஸ் இருக்குன்னே தெரியாது, அதான் உண்மை. நான் பல்மனாலஜிஸ்டையும் பார்த்ததும் கிடையாது. நான் சர்வீஸ் பிஜி ஆக்சுவலா 2015 ஜாயின் பண்ணிட்டு 17 என்னோட சர்வீஸ் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பிஜி ஜாயின் பண்றேன். பிஜில வந்து எனக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தது, அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன் என்ன எடுக்கலாம் அப்படின்னு. அதுல வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணது வந்து பல்மனரி மெடிசன், ஏன்னா அது என் கோர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அதை எடுத்துக்கூடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுல தான் நான் என்ட்ரு ஆனேன். இன்னொன்று என்ன, மற்ற என் கோர்ஸ் ஆர்த்தோபெடிக்ஸா இருக்கட்டும், பீடியாட்ரிக்ஸா இருக்கட்டும், நிறைய ஒர்க் இருக்கும், வேண்டாம். ஸோ அதனால இது ஈஸியா இருக்கும், ஒரே சப்ஜெக்ட்ல எடுக்கிற மாதிரி இருக்கனால ஈஸியா இருக்குங்கிற மாதிரி சொல்லி எடுக்க ஆரம்பிச்சது. ஸோ எனக்கு பெருசா அதுல இன்னொன்னா சஜஸ்ட் பண்ணது வந்து ஜெனரல் மெடிசன் படிச்சு முடிச்ச எங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எங்களை விட பல்மனாலஜிஸ்டோட ஏர்ன் பண்றது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தெரியுது, ஸோ நீ பல்மனாலஜிஸ்ட் எடுறாது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆங்கிள் தானே எடுத்தேன். பட் ஐடியாலாம் எதுவுமே இல்லை ஆக்சுவலா, அதான் உண்மை. ஃபைன் 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 சார். ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு பேரோட ஒப்பீனியனுமே அப்படிதான் இருக்கு, ஒரு என் ஸ்பெஷாலிட்டி. என்னன்னா எங்களுக்கு பல்மனரி மெடிசன் படிக்கிறப்போ சர்வீஸ் முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஈஸியா மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தது. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து ஜெனரல் மெடிசன் எடுக்கிறப்ப நான் ஜிஹெச் போனோம், இல்லைனா வெளியே எங்கேயாவது போற மாதிரி இருக்கும்னா எனக்கு எங்க டைம்ல நான் பிஜி பண்ற டைம்ல வந்து பல்மனரி மெடிசனோட அசிஸ்டன்ஸ் அந்த சீட்ஸ் இருக்கு இல்லையா, மெடிக்கல் காலேஜ்குள்ளார போறது அது கொஞ்சம் ஈஸியா இருந்தது. அது மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலா. இப்பவுமே நான் மெடிக்கல் காலேஜ்குள்ளார ஈஸியா தான் அந்த மாதிரி இருந்தது. என்னோட ஜூனியர்ஸை விட இப்போ நான் என்னோட மெடிசன் படிச்சாங்க இல்லையா இந்த பேட்ச்ல, அவங்க வந்ததை விட நான் 2 இயர்ஸ் முன்னாடி வந்துட்டேன் ஆக்சுவலா. ஓகே. ஸோ மேம், நீங்க வந்து என் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லி எடுத்திருக்கீங்க, இப்போ நீங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடி உங்க ஐடியா என்ன இருந்துச்சு? போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஐடியா ஏதாவது சேஞ்ச் ஆச்சா கோர்ஸ் பத்தி? அதுல ஏதாவது ஆக்சுவலி என்ன பிரச்சனைனா சார், இது ஏன் டிஎம் வந்தோம் அப்படிங்கறதுக்கு ரீசன் மேபி நான் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ல படிச்சேன். அதனால வந்துட்டு என்னோட சீனியர்ஸ் எல்லாருமே லைக் முடிச்சுட்டு டிஎம் போனாங்க. அப்படிங்கும்போது நமக்கும் ஒரு தாட் வரும், ஓகே நம்மளோட டிஎம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னாச்சுன்னா, இப்போ நியூவா கொஞ்சம் ரூல் வந்தது சார் இடையில, என்எம்சி ரூல் வந்துச்சு. லைக் பல்மோ வந்துட்டு யூஜி கரிக்குலம்லயே இருக்கக்கூடாது, இட்ஸ் லைக் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மட்டும்தான், அந்த மாதிரி ஒரு ரூல் வந்துச்சு. பட் இப்போ வரலாம் அது இது ஆகல சார். பட் இருந்தாலும் ஒரு கன்ஃபியூஷன், அந்த மாதிரி எமர்ஜென்சி மெடிசன், பல்மரி மெடிசன், இந்த பிஎம்ஆர் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் வந்துட்டு லைக் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பல்மோ வந்து ஜஸ்ட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டியா இருக்கணுமே தவிர லைக் யூஜி கரிக்குலம்னா தேவையில்ல
அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் லைக் எல்லாம் சீனியர்ஸோட இதனாலதான் லைக் நான் மோஸ்ட்லி டிஎம் வந்தது. மத்தபடி ஓகே தான் சார். நம்ம ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்ல எம்டி பண்றோம் அப்படின்னா இட்ஸ் லைக் மோஸ்ட்லி எனஃப் ஒன்லி டு பிராக்டிஸ். அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு எக்ஸ்போஷர்ஸ் கிடைக்கும் டிஎம் பண்ணும்போது. நார்த் மோஸ்ட்லி சவுத்ல டிஎம் கோர்சஸ் சிஎம்சில மட்டும் தான் இருக்கு சார், இல்ல கேரளால இருக்கு. பட் அங்க சிஎம்சினா லைக் பாண்ட் எல்லாம் இருக்கு, அது கொஞ்சம் இஷ்யூ இருக்கும். மற்றபடி கேசஸ் எக்ஸ்போஷர்ஸ் நமக்கு இன்டர்வென்ஷன்ஸ் நிறைய கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ட்ரூ மேம். ஆமா, சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ல நானுமே நோட்டீஸ் பண்ணது வந்து சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ல பண்றவங்க தே மோர் எக்ஸ்போஸ் டு இந்த டிஎம் கோர்சஸ் எல்லாமே. அவங்க தான் தே ப்ரிஃபர் டூயிங் இட். ஃபைன். சார், நீங்க வந்து இப்போ ஸ்டான்லில பண்ணீங்க. உங்களோட பிஜி ஃபேஸ் எப்படி இருந்துச்சு? அது எவ்வளவு ஹெக்டிக்கா இருக்கும்? நீங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்னு நினைச்சிட்டு உள்ள போயிருக்கீங்க. எப்படி இருந்துச்சு? ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருந்துச்சு? இல்ல ஆக்சுவலா பல்மனரி மெடிசன் மற்ற டிபார்ட்மெண்டோட டாக்ஸிட்டி இருக்காதுங்க சார், அதான் உண்மை. நீங்க எந்த காலேஜ் போயிருந்தாலும் சரி, அந்த டாக்ஸிட்டி பல்மனரி மெடிசன் பொறுத்த அளவுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்காது. அது எங்க காலேஜ் ஸ்டான்லில வந்து நாங்க மெயினா எங்க இருப்போம்னா தாம்பரம்ல தான் மெயினா இருப்போம். தாம்பரம் செஸ்ட் இன்ஸ்டியூட்ல அங்கதான் மெயினா இருப்போம். நாங்க மொத்தம் 6 பிஜி. நாங்க வந்து மற்ற பிஜி சொல்ற கதை எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன டாக்ஸிட்டி ஃபீல் பண்ணாங்களோ எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அதான் உண்மை. நாங்க அந்த ஒரு 3 இயர்ஸுமே எங்களோட ரொட்டீன் என்னன்னா, நாங்க நோட்ஸ் எழுதிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றது மட்டும்தான் இருக்குமே தவிர மற்ற எந்த ஒர்க்குமே எக்ஸ்ட்ரா எங்களை இது பண்ணது கிடையாது. எங்களுக்கு இருந்த சீஃப் அந்த மாதிரி, எங்க சீஃப்ஸ் வந்து எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த அளவு ஹெக்டிக்கா நாங்கள் ஃபீல் பண்ணது இல்லை, அதான் உண்மை. அதுக்கப்புறம் தான் அந்த கோர்ஸோட ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சது. எங்க இன்ஸ்டியூட் வந்து கம்ப்ளீட்டா அந்த டிபி ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஸோ நிறைய எம்டிஆர் கேசஸ், எக்ஸ்டிஆர் கேசஸ், பிடாக்லின் ரிசர்ச் பண்ணதா இருக்கட்டும், இல்ல இப்ப இருக்கிற அந்த ரெஜிமெண்ட் ஃபார்ம் ஆனதா, எல்லாமே வந்து அந்த இன்ஸ்டியூட்ல இருந்தா எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அங்க இருக்கிற டீச்சிங், அங்க இருக்க கேசஸ், ஏன்னா மொத்தமாவே தாம்பரம் இன்ஸ்டியூட்ல வந்து 600 பெட்ஸ் ஒன்லி ஃபார் ஜஸ்ட் மெடிசன். ஸோ அது எக்ஸ்போஷரும் நல்லாவே இருக்கும். நம்ம என்னெல்லாம் பாக்குறோமோ, புக்ல என்னெல்லாம் படிக்கிறோமோ, எந்த கேஸா இருந்தாலும் சரி அங்க நம்ம பார்க்கலாம். அந்த அளவு ஜாஸ்தியா இருக்கும். எனக்கு என்டர் ஆகிறப்போ ஒரு ஐடியா இல்லாம இருந்தது. என்டர் ஆகிட்டு பிஜி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருக்க இன்ட்ரெஸ்ட் பரவாயில்ல, நம்ம நல்ல கோர்ஸ் எடுத்திருக்கோம், பரவாயில்ல, நம்ம கரெக்டான ரூட்ல போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நைஸ். சிவசெல்வி மேம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின். அதாவது ஜிப்மர் இந்த மாதிரி சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் வந்து எஸ்பெஷலி ஃபார் சவுத் இந்தியன்ஸ்ல ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கும் அப்படின்னு கேள்வியும் பட்டிருக்கேன். என்னோட பேட்ச்மேட்ஸ் குவிட் பண்ணி வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. சோ அது எவ்வளவு தூரத்துக்கு? நான் ஜாயின் பண்றப்பெல்லாம் லைக் நிஜமாமே டாக்ஸிக் தான். ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்லாம் செம டாக்ஸிக்கா தான் இருக்கும் சார். தூங்குறதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் 4 மணி நேரம் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். அந்த மாதிரிதான் இருக்கும். பட் ஆனா நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா 6 மந்த்ஸ்ல ஜூனியர்ஸ் வந்துருவாங்க. சோ அதனால வந்து உங்களுக்கு செகண்ட் 6 மந்த்ஸ்ல இருந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும், அவ்வளவு டாக்ஸிக் இருக்காது. பட் இப்ப எல்லாமே கொஞ்சம் மாறிடுச்சு சார். முன்னாடியோட ரெசிடென்ட் நான் ஜாயின் பண்ணது, நான் ஒரே ஒரு ரெசிடென்ட், ஒரே ஒரு சீட். இப்ப எல்லாமே லைக் எவ்ரி 6 மந்த்ஸ் 3 சீட்ஸ் இருக்கு சார். சோ அதனால இப்ப கொஞ்சம் ஒர்க் லோடும் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதனால வந்து கம்பேரிட்டிவ்லி இப்ப வந்துட்டு டாக்ஸிசிட்டி குறைஞ்சிருக்கு சார். பட் நான் என்றானப்பத்தும் டாக்ஸிசிட்டி இருந்துச்சு. லைக் மெடிசன் டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே டாக்ஸிசிட்டி தான் இருக்கும் சார், அது கன்ஃபார்ம் தான் இருக்கும். உங்க பிஜி பீரியட் எப்படி போச்சு? பிளஸ் நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஒன்னு போயிருப்பீங்க, ஏதாவது சர்ப்ரைசஸ் மாதிரி இருந்துச்சா கோர்ஸ் ரிலேட்டடா அந்த மாதிரி? ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு கோர்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு ஓகே தான், எல்லாமே லைக் சப்ஜெக்ட் எல்லாமே எனக்கு ஃபுல்லி. என்ன சென்ட்ரல் இன்ஸ்டியூட்டோட இஷ்யூ வந்து என்னன்னா சார், நமக்கு டிபி பேஷண்ட்ஸ் அதிகமா எக்ஸ்போஷர் கிடைக்காது. ஏன்னா டிபிக்குன்னு ஸ்டேட் காலேஜஸ்ல தனியா வச்சிருப்பாங்க. ஜஸ்ட் ஓபிடில டிபி பேஷண்ட்ஸ் வரும், அது மட்டும் தான் நம்ம ஜஸ்ட் அதை ட்ரக் எழுதிட்டு அதை டாட் சென்டர் மூலமா சென்ட் பண்ணிடுவோம். ரொம்ப லைக் எம்டிஆர் எக்ஸ்டிஆர் டிபிக்கு எவ்வளவு பெருசா எங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடையாது சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ல, அது கிடையாது. பட் உங்களுக்கு பல்மோ சிஸ்டமிக் ரிலேட்டட் கேசஸ்க்கான எக்ஸ்போஷர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும், அது ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு. ஆனா டிவியோட எக்ஸ்போஷர் சுத்தமாவே லைக் சுத்தமா ரொம்ப கம்மியான எக்ஸ்போஷர் தான் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது இருக்கும் சார் அங்க. பட் மத்தபடி என்னன்னா நமக்கு அங்க போகும்போது நம்மளோட லைக் தீசிஸ் ரிசர்ச் ரிலேட்டட் எல்லாமே நான் வந்து ஸ்டேட்டை விட கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி ஒரு இருக்கும். ஃபுல் கைட்லைன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். மற்றபடி ஐசியூஸ்மே லைக் நியர்லி ஃபைன். லைக் பல்மோ கேசஸ் we can able to manage. அந்த மாதிரி எல்லாமே புதுசா இருக்கும்போது நம்ம கத்துக்கும் போது நல்லா இருக்கும். இன்டர்வென்ஷன் போட்டும் அதே மாதிரிதான் சார். இப்போ உங்களுக்கு இன்டர்வென்ஷன் மட்டும் போகணும் அப்படின்னு லைக்
அதுவுமே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் மட்டும் ஒர்க் டாக்ஸிக் இருக்கும். பட் அதுக்கப்புறம் நமக்கு நிறைய புது புது கேசஸ் பார்க்கும்போது அது இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும் சார். ஐசியூ நியூவா கத்துக்கிற மாதிரி இருக்கும் அதுவும். மதி சார், உங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழ்நாடுல ஒரு பல்மனாலஜி பண்ணணும்னு ஒருத்தவங்க விரும்புறாங்க, என்ன காலேஜஸ் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஒரு டாப் 5 காலேஜஸ் அந்த மாதிரி. கான்ட்ரோவர்ஷியல் டாபிக் தான் இருந்தாலும். ஸ்டான்லி பெட்டருங்க சார். ஸ்டான்லி, எம்எம்சி. எனி பர்டிகுலர் ரீசன் சார்? ஸ்டான்லில நான் சொன்னதுதாங்க சார், 600 பெட்ஸ் ஆக்சுவலா. ஸோ நீங்க என்ன கேஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ பார்க்கலாம். மேம் சொன்ன மாதிரி இன்டர்வென்ஷன் வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரீ ஹேண்டடா ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்துன்னா நீங்க என்டர் ஆகி ஒரு 2 months பீரியட்ல இருந்தே பிராங்கோஸ்கோபி கையில கொடுத்துருவாங்க, இண்டிவிஜுவலா பண்ண சொல்லி. ஸோ இன்டர்வென்ஷன் பார்ட்டா இருக்கட்டும், டிபி பார்ட்டா இருக்கட்டும், ரெண்டுலயுமே சரி, இல்லைன்னா ஆஸ்மாக்கா இருக்கட்டும். ஏன்னா என்னோட ஒரு நாள் ஓபிடி மட்டும் 600-700 கேசஸ் இருப்பாங்க, ஒரு நாள் ஓபிடி மட்டும். அதே மாதிரி அட்மிஷன்ஸ் மட்டும் ஒரு நாளைக்கு மினிமம் 80 to 100 கேசஸ் இருப்பாங்க சார். ஏன்னா 100 கேசஸ் இருப்பாங்க. ஸோ அந்த 600 பெட்ஸ் இது பண்றதுனா நாங்கள் அட்மிஷன் போட்டே தான் இருப்போம். ஸோ கேசஸ் வந்து நாங்கள் பார்க்கறது நிறைய இருந்துகிட்டே இருக்கும். எங்களோட டிராபேக் என்னன்னா எங்கள்கிட்ட சிடி கிடையாது. அது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு டிராபேக் மாதிரி இருந்தது. ஆனா அது என்னன்னா நாங்கள் எக்ஸ்ரேல ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே வந்துட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்து எக்ஸ்ரேஸ் எக்ஸ்போஷர் ஆகிட்டே இருக்கிறதுனால அது ரொம்ப நல்லாவே எக்ஸ்ரேஸ் நாங்கள் ரீட் பண்ண ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், எக்ஸ்ரேஸ் பிலீவ் பண்றாரு. அதுக்கப்புறம் எங்களுக்கு எண்டான இன்வெஸ்டிகேஷன் தான் சிடிங்கிறது பெருசு. ஸோ அந்த எக்ஸ்ரேஸ்ல என்னென்னலாம் இன்டர்வென்ட் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணுவோம். ஸோ அதனால எங்க இன்ஸ்டியூட் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன்று எம்எம்சி. எம்எம்சியோட கேஸ் லோடுங்க சார். எம்எம்சியோட கேஸ் லோடுனா எம்எம்சி எப்படின்னா 2 பார்ட்டா பிரிச்சுக்குவாங்க. ஒரு பார்ட்ல வந்து எம்எம்சி மெடிக்கல் காலேஜ்ல இருப்பாங்க, இன்னொரு பார்ட்ல சேத்பட்ல இருப்பாங்க. சேத்பட்ல இருக்கிறவங்க 5 year மட்டும் சேத்பட்ல அந்த டிபியோட இருப்பாங்க. எம்எம்சியில பொறுத்தளவு என்னன்னா அவங்களுக்கு நிறைய ஒப்பீனியன்ஸ், ஒரு நாளைக்கு மினிமம் 60-70 ஒப்பீனியன்ஸ் ஒரே காலேஜ்ல இல்ல, எல்லா இன்ஸ்டியூட்ல இருந்துமே இருக்கும். ஸோ சுத்தி இருக்க எல்லா இன்ஸ்டியூட்ல இருந்த கேசஸ்மே எக்ஸ்போஸ் ஆவாங்க. ஸோ ஒப்பீனியன்ஸ் பொறுத்த அளவுக்கு அவங்க கேசஸ் லோடு நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப பெட்டரா இருக்குன்னா மதுரை சொல்லலாம். மதுரை நல்லா இருக்கும். மதுரை, தஞ்சாவூர், நான் ஆர்டர் சொல்றேன். மதுரை, அப்புறம் தஞ்சாவூர், திருநெல்வேலி, அப்புறம் கோயம்புத்தூர். இந்த வருஷம் ஆக்சுவலா எங்க இதுல செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. இப்பதான் ஃபைனல் இயர் பிஜி முடிக்கிறாங்க. எனக்கு ஆக்சுவலா எக்ஸ்போஸ் இதில் தெரியல. பட் இந்த வருஷம் எங்களோட கோல்டு மெடல் வாங்கினது செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் வராங்க. ஸோ பல்மனரி மெடிசன் பொறுத்த அளவு டாக்ஸிட்டி அவ்வளவு இருக்காது. காலேஜ் வந்து அந்த எங்க காலேஜ் ஸ்டான்லி, அப்புறம் மதுரை, திருநெல்வேலி, தஞ்சாவூருங்க சார். ஃபைன் சார், ஃபைன். மேம், நீங்க யூல் பி பெட்டர் எக்ஸ்போஸ் டு இந்த மாதிரி சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆல் ஓவர் இந்தியா. இப்போ ஆல் இந்தியா கோட்டால யாராவது எடுக்கிறாங்க அப்படின்னா எது சஜஸ்ட் பண்ணுவீங்க? பிளஸ் ஏதாவது டிஎன்பி ஆப்ஷன்ஸ் இருக்கா? நீட்ல ஆல் இந்தியா எடுக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் இங்க லைக் டெல்லியில பட்டேல் செஸ்ட் கிளினிக், அப்புறம் என்ஐஆர்டி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைக் டிவி ரிசர்ச், அதுல நிறைய பேர் இருப்பாங்க. லைக் எங்க கூட இப்ப ஜாயின் பண்றாங்க அப்படிங்கிறப்ப அங்க இருந்து நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கேஜிஎம்யூ லக்னோல வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். லைக் பல்மூக்கு எம்டியும் பெட்டரா தான் இருக்கும் சார். இதுலலாம் லைக் ரொம்ப நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கொலீக்ஸ்ல எல்லாம் பார்க்கும்போது அங்க நிறைய லைக் அங்க நல்லாவும் இருக்கும். அந்த மாதிரி இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கு. மத்தபடி லைக் நார்த் இந்தியா அப்படின்னா லைக் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் சார். ஸ்டேட்ல இதுதான் மெயினா இருப்பாங்க. அதுக்கப்புறம் கான்பூர் மெடிக்கல் காலேஜ் கொஞ்சம் லைக் ஓல்டு காலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் காலேஜ் அந்த மாதிரி சொல்லுவாங்க சார். ஓகே. இப்போ சார் உங்ககிட்ட இப்போ பல்மனாலஜி முடிச்சுட்டு அவங்களோட கெரியர் ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணலாம்? பிரைவேட்ல ஆகட்டும் இல்ல கவர்மெண்ட் ஆகட்டும், என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, அவைலபிளா இருக்கு, எப்படி பர்சியூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்சைட் கொடுங்க சார். சொல்லிடுறேங்க சார். டிஎன்பியோட ஸ்பெஷல் என்னன்னா, இப்ப நம்ம எங்க காலேஜ்ல இன்டர்வென்ஷனோட இது இருக்கு இல்லைங்க சார். இப்போ பிராங்கோஸ்கோபி பண்ணலாம். பட் நம்ம கவர்மெண்ட் காலேஜ்ல எதுலையுமே இபஸ் கிடையாது. அதே மாதிரி நம்ம இன்டர்வென்ஷன் வந்து ட்ரெக்கியோஸ்னோசிஸ்க்கு அதை ட்ரீட்மெண்ட் பண்றதெல்லாம் கிடையாது. பட் டிஎன்பியில வந்து அந்த எக்ஸ்போஷர் பண்ற இன்டர்வென்ஷன் எக்ஸ்போஷர் வந்து டிஎன்பியில நல்ல இன்ஸ்டியூட்ல இன்டர்வென்ஷன் பொறுத்தளவு இபஸா இருக்கட்டும், மற்ற இன்டர்வென்ஷன் ப்ராசஸா இருக்கட்டும், மற்ற ஃப்ளோரல் டிசீஸோட இன்டர்வென்ஷன் ப்ராசஸா இருக்கும், எல்லாமே வந்து அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் இன்னும் அதிகமா இருக்கும் எம்டிஏ விட ஆக்சுவலா. அதே மாதிரி கிரிட்டிக்கல் கேர், இப்ப நான் கவர்மெண்ட்ல படிக்கிற எம்டியோட அவங்க கிரிட்டிக்கல் கேர் பாக்குறதும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். பிஜி பண்ணிட்டு இருக்கப்பதான் எனக்கு கோவிட் வந்தது. ஸோ அது வந்து என்னோட ஓபி, என்னோட ப்ராக்டிஸ் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு ஆக்சுவலா. கரெக்டா என்னோட ஃபைனல் இயர்ல ஃபர்ஸ்ட் வேவ் ஸ்டார்ட் ஆகுது. முடிச்சுட்டு நான் உள்ளர வரப்ப செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது வந்து கோவிட் தான் ப்ராக்டிஸ் ஹெல்ப் பண்ணுது ஆக்சுவலா. என்னன்னா ஒரு 6-7 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணவங்களோட அந்த எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஆஃப்டர் கோவிட் வந்து இப்போ நார்மலா
ஸ்டார்ட் பண்றவங்களுக்கே அது கொஞ்சம் பிக்கப் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பீப்புள்ஸோட மைண்ட் செட்டும் காஃப் பிரெத்லெஸ்னஸ் இருந்ததுன்னா பல்மனாலஜிஸ்ட பார்க்கணுங்கிற அந்த மைண்ட் செட்டு ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது. ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருந்தது. ஸோ எங்களுக்கு முன்னாடி சீனியர்ஸோட ஸ்ட்ரகிளை விட ஆஃப்டர் கோவிட் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்து, எங்களோட ஜூனியர்ஸ்க்கும் அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதால மேபி அவங்களுக்கு அந்த கொஞ்சம் அது ஸ்ட்ரகிளா இருக்கலாம். பட் ஆனா சீட்ஸ் அந்த கோவிடுக்கு முன்னாடி இருந்த பீரியடோட ஆஃப்டர் கோவிட் வந்து பல்மனரி மெடிசனோட எக்ஸ்போஷரோ இல்ல அதை பத்தி நாலேஜ் ஆஃப் யூஜி பசங்களுக்கோ அது எங்க அதிகமா இருந்தது. எனக்கு நாங்க பிஜி படிக்கிறப்ப என்ற யூஜி பசங்க கேட்கறது ஃபர்ஸ்ட் வார்த்தை நீங்க டிஎம் சார்னு கேட்பாங்க. இல்லப்பா நாங்க எம்டி தானே. இல்ல நீங்க எப்படி டைரக்டா பல்மனரி மெடிசன் பண்றீங்க? ஏன்னா அவங்களுக்குமே அது தெரியல. ஸோ எம்டி பல்மனரி மெடிசன் வந்து நம்ம எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நீட் பிஜி எடுத்துட்டு டைரக்டா எடுக்கலாங்கிறது அவங்களுக்குமே தெரியல. நான் என்கவுண்டர் பண்ணுறது. இன்னொரு கொஸ்டின் கேட்பேன், எப்படி சார் நீங்க டிவி வரலையா அப்படின்னு கேட்பாங்க. இந்த 2 கொஸ்டின் அவங்க ஃப்ரீக்வெண்டா எங்கிட்ட கேட்கிற கொஸ்டின். எங்களுக்கு நான் சொல்லுவேன், எங்க பிஜி நாங்க பார்த்த சீனியர்ஸ்ல இருந்து ஜூனியர்ஸ் வரைக்கும் எங்களுக்கு யாரும் வந்தது இல்லை. எங்களுக்கு யாருக்குமே வந்தது இல்லை. எங்களுக்கு ஒரு கொலீக் ரேடியாலஜிஸ்ட், சர்ஜன்ஸ், ஜெனரல் மெடிசன் அவங்க எல்லாரும் எங்களுக்கு வருவாங்களே தவிர எங்களுக்கு யாரும் இது வரைக்கும் வந்தது இல்லை. அது சேஃபாகவும் இருக்கும். சேஃபாகவும் எங்களுக்கு ப்ராக்டிஸ் பொறுத்தளவு இது எப்படி இதாகணும் சார். எங்களோட ரிட்டன் பெட்டர் வந்து பிரான்குலர்ஸ்மா அண்ட் சிஓபிடி தான் மெயினா. ஸோ அது வந்து ஓபிடியா நிறைய பாக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க ட்ரீட்மெண்ட் பர்பஸ், ஐபி பர்பஸ்னா நம்ம வந்து ஓஎஸ்ஏ இல்ல கிரிட்டிக்கல் ஏஆர்டிஎஸ் இல்லாட்டி நம்ம டிவி பேஷன்ஸ், இதெல்லாம் நம்ம ஐபி பேஷன்ஸா அது இது பண்ற மாதிரி இருக்கும். இன்டர்வென்ஷன் நம்மளோட செட்டை பொறுத்து, இப்ப பேஷண்ட் எங்க இருக்காங்க, டவுன் சிட்டில இருக்காங்களா, சிட்டி லெவல்ல இருக்காங்களா, மெட்ரோல இருக்காங்களான்னு பொறுத்து இன்டர்வென்ஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ நான் வந்து ஆக்சுவலா புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ்னால இன்டர்வென்ஷன் இல்லாம ஓபிடி ஐபிடியில மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி இது பண்ணாங்க சார். ஸோ எனக்கு ஓகே. எங்க சைட்ல ஆஃப்டர் கோவிட் பல்மனரி மெடிசனோட ஓபிஎஸ் வந்து ஓகே. முன்னாடி ஒரு 12 கேஸ் 15 கேஸ் வருதுன்னா இப்போ அது வந்து டபுள் 30 கேசஸா அது சேஞ்ச் ஆயிரும். நைஸ் சார், நைஸ். நல்ல இன்சைட் கொடுத்துருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டிக்காக, இப்போ நம்ம முடிச்சுட்டு வரோம் அப்படின்னா ஹவு ஈஸி இஸ் இட் டு ஸ்டார்ட் ஒரு சின்ன ப்ராக்டிஸ்? இல்லை நம்ம வந்து ஸ்கோபி செட்டப் எல்லாமே வச்சு தான் பண்ண முடியுமா? இல்லை கார்பரேட் கூட அட்டாச் ஆனாதான் நமக்கு ஒரு நல்ல இன்கம் இருக்குமா? இல்லை சும்மா நம்ம ஜென்ரல் மெடிசன் மாதிரி ஒரு சின்ன செட்டப் ஓபி ப்ராக்டிஸ்லயே நல்ல ப்ராக்ரஸ் இருக்குமா, க்ரோத் இருக்குமா நமக்கு அப்படிங்கிற ஒரு இன்சைட். ஹவு டிஃபிகல்ட் இஸ் இட்? செட்டப்பே ஆக்சுவலா நல்லாவே இதா இருக்கும். நான் என்னோட ஜூனியர்ஸ் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, அவங்க வந்து வெளில வந்துட்டு ஒரு ஹேண்ட்ஷீட் இருக்கு, அந்த ஓபி பிக்கப் ஆகாம போச்சுன்னா என்ன பண்றது? ஸோ அதுக்காக நம்ம பிரைவேட் கிளினிக்லயோ இல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லயோ போய் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அங்க போய் மாட்டிடுறாங்க. அங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு 1.5 years 2 years ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் சரி வேண்டாம் நமக்கு அதுக்கப்புறம் ஓபிடி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் வராங்க. எவ்வளோ சீக்கிரம் அவங்க ஓபி ஸ்டார்ட் பண்றாங்களோ, ஓன் ஓபி ஸ்டார்ட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த கேசஸ் வந்து பிக்கப் ஆக ஆரம்பிக்கும். ஆஃப்டர் நீங்க டைரக்டா மெடிக்கல் காலேஜ்லயோ இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு பிரைவேட் செட்டப்லயோ ஜாயின் பண்றதை விட அதர்வைஸ் இன்டர்வென்ஷன் இருந்ததுன்னா ஓகே. இப்ப இபஸ் நீங்க பண்றீங்க ஃப்ரீக்வெண்டா, இல்லைன்னா தொரக்கோஸ்கோபி ஃப்ரீக்வெண்டா பண்றீங்க, இல்ல வேற ஏதாவது இன்டர்வென்ஷன்ல நீங்க உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்குன்னா அந்த மெடிக்கல் காலேஜஸ்ல போய் ஜாயின் பண்றது, இல்லைன்னா பிரைவேட் செட்டப்ல அந்த இன்டர்வென்ஷன் இருக்கிற பிரைவேட் செட்டப்ல ஜாயின் பண்றது ஓகேவா இருக்கும். நம்ம அந்த செட்டப் இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம போய் அங்க ஜாயின் பண்றோம் அப்படின்னா அந்த கேசஸ் எக்ஸ்போஷர்ஸ் கம்மியா இருக்கும். நம்ம அந்த ஒரு 1.5 years 2 years நம்ம அது வந்து நம்ம லாஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஆக்சுவலா. ஸோ எவ்வளோ சீக்கிரம் ஓன் செட்டப் ஸ்டார்ட் பண்றோமோ அவ்வளோ சீக்கிரம் இதாகும். அதுக்கப்புறம் ஃப்ரீலான்ஸ் பண்றது, நம்ம பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் போறதோ ஒப்பீனியன்ஸ் போறதோ அது பாத்துக்கலாம். அண்டர்ஸ்டுட் சார். ஓகே மேம், கமிங் டு யூ. நமக்கு வாட் ஆர் தி டிஎம் ஆப்ஷன்ஸ் அவைலபிள்? ஒரு கார்பரேட் செட்டப், கார்பரேட் லைஃப்லாம் எப்படி இருக்கும்? நீங்க ஒரு மேஜர் டவுன்ல இருந்திருக்கீங்க, சோ அந்த அங்கே எப்படி இருக்கும்? ஹவு டிஃபிகல்ட் இஸ் இட்? ரொம்ப சேச்சுரேட் ஆயிருச்சா? ஆக்சுவலி சார் இப்ப வந்து இட்ஸ் லைக் இன்க்ரீசிங் டிஎம். இட்ஸ் லைக் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் லைக் ஆஃப்டர் டூயிங் எம்டி தே ஆர் லைக் ஸ்டார்டிங் டிஎம். அதுக்கு மேபி ரீசன் வந்து காம்படிஷன் ஒரு ரீசன், மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ரீசன். அதுக்கப்புறம் சில பேர்த்துக்கு இப்ப லைக் எக்ஸாம்பிள் நம்ம என் கூடவே இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்டேட்ல பண்ணிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்போஷர்ஸ் கம்மியா இருக்கு. இன்டர்வென்ஷன்ஸ் லைக் இபஸ் எதுவும் இருக்காது, லைக் கொஞ்சம் இன்டர்வென்ஷன்ஸ் எதுவும் இருக்காது, ரிஜிட் இருக்காது. அதெல்லாம் லைக் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்போஷர் இன்னும் வேணும், நிறைய கேசஸ் பார்க்கணும் நான் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் இருந்துட்டு டிஎம் எடுக்கிறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி. சோ அதுக்கப்புறம் லைக் இப்ப தமிழ்நாட்டுலன்னு பாத்துட்டா டிஎம் மோஸ்ட்லி எல்லா சிட்டிலயுமே வர ஆரம்பிச்சிட்டாங்க சார். எல்லா சிட்டிலயுமே அட்லீஸ்ட் ஒரு டிஎம்மாவது கண்டிப்பா இருப்பாங்க. ஒரு இதுல எடுத்துக்கிட்டாலும் மெயின் சிட்டில இப்ப கோயம்புத்தூர், ஈவன் திண்டுக்கல், மதுரை அப்படின்னு பார்க்கும்போது டிஎம்னும் இப்ப லைக்
ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு சார். எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே கண்டிப்பா ஒரு டிஎம் படிச்சு முடிச்சவங்க இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கு. பட் டிஎம் முடிச்சுட்டு நீங்க தமிழ்நாடு போனா லைக் இன்னும் அந்த அளவுக்கு லைக் எம்டிக்கும் டிஎம்க்கும் என்ன டிஃபரன்ஸ், அந்த மாதிரி ஒரு இது போயிட்டு தான் இருக்கு சார். ஆனா மோஸ்ட்லி இப்ப நீங்க ஒரு சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் மறுபடியும் போகணும், இல்ல கொஞ்சம் கார்பரேட் போகணும் அப்படின்னா இனிமேல் மேபி ஒரு கம்பாரிசன் வரும். நீங்க எம்டி டிஎம் அப்படிங்கும் போது ஒரு மேபி கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி இருக்கும் அந்த மாதிரி. ஏன்னா நான் இன்னும் போகல, பட் நம்மளோட சீனியர்ஸ் எல்லாமே இப்ப நம்ம ஈவன் நம்ம காலேஜ்ல படிச்ச அவர் கூட மதுரையில தான் இப்ப வடமலையான்ல ஜாயின் பண்ணியிருக்காரு டிஎம், எய்ம்ஸ் டெல்லியில முடிச்சுட்டு. சோ அவருமே லைக் டிஃபிகல்டிஸும் இருக்கு. ஏன்னா டிஎம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் சார், சேலரி எல்லாமே. சோ அது வந்துட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா லைக் எல்லா கார்பரேட்லயும் லைக் டிஎம் வேணும் அப்படின்னு எடுத்தாங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் இதா இருக்கும் சார். ஸோ பல்மனாலஜி இஸ் நாட் அன் என் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்ல வரீங்க. என்னென்ன டிஎம் இருக்கு மேம்? நீங்க கிரிட்டிக்கல் கேர், ஸ்லீப் மெடிசன். ஆக்சுவலி லைக் இனி எஸ்எஸ்ல நீங்க போனீங்க அப்படின்னா அதுல வந்து 3 உங்களுக்கு டிகிரி வரும், பல்மனரி, கிரிட்டிக்கல் கேர் அண்ட் ஸ்லீப் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு சார். நீட் எஸ்எஸ்ல போனீங்க அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது வரும். அதுக்கப்புறம் நீங்க நீட் எஸ்எஸ்ல வந்து கார்டியோ பண்ணலாம், இன்ஃபெக்ஷஸ் டிசீஸும் பண்ணலாம். நீங்க டிஎம் பண்ணணும் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி லைக் பல்மோ முடிச்சுட்டு நீங்க வந்து டிஎம் போறப்ப கார்டியோ, இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நீட் எஸ்எஸ்ல ஆப்ஷன் இருக்கு, பட் இனி எஸ்எஸ்ல உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. சார் மதி சார், வாட் இஸ் யுவர் டேக் ஆன் டிஎம்? நீங்க சர்வீஸ்ல இருக்கீங்க, சோ எவ்வளவு தூரம் இம்பாக்ட் இருக்கும்? ஒரு ஒருத்தவங்க சர்வீஸா நான் சர்வீஸான்றதுல தான் இருக்கு. ஆக்சுவலா இப்ப நான் சர்வீஸ்ல இருக்கிறப்ப எனக்கு எம்டி போதுங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்துடும். டிஎம் பண்ணாலும் காலேஜ்ல பண்ண முடியாது, அந்த 3 வருஷம் நான் இது பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் சர்வீஸ் பிஜினா ஓகே, எம்டியோட இது பண்றது ஓகே. நான் சர்வீஸ் பண்றாங்கன்னா அவங்க டிஎம் பண்றலாம், இல்லாட்டி 1 year இன்டர்வென்ஷன் கோர்சஸ் இருக்கு, 2 years வந்து ஸ்லீப் மெடிசன் கோர்சஸ் இருக்கு. இந்த மாதிரி கோர்சஸ் பண்ணிட்டும் அவங்க இது பண்ணலாம். இப்போ ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து 1 year இன்டர்வென்ஷன் கோர்ஸ்லயே மட்டும் தனியாக பண்ணுவாங்க. கோயம்புத்தூர்ல, ஹைதராபாத்ல இந்த மாதிரி, இல்லாட்டி ஃபாரின்ல போயிட்டு ஏதாவது ஃபெல்லோஷிப் மாதிரி முடிச்சுட்டு வர்றது அவங்க அந்த மாதிரி பண்றது, இல்லாட்டி இது ஸ்லீப் மெடிசனோ அலர்ஜி மெடிசனோ அந்த மாதிரி தனியா கோர்சஸ் மாதிரி ஃபெல்லோஷிப் மாதிரி பண்ற மாதிரியும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ணலாம். ஆஃப்டர் நீங்க நான் சர்வீஸ் பிஜி உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த டைம் எடுக்க முடியும் அப்படின்னா நீங்க அந்த கோர்சஸும் இன்டர்வென்ஷன் கோர்சஸும் ஃபெல்லோஷிப் கோர்சஸும் எடுக்கலாம். ஓகே, அண்டர்ஸ்டுட் சார். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து 2 பேருக்குமே தான். ஒரு பல்மனாலஜியோட ஒரு 10 year அவுட்லுக், ஒரு ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது? இப்போ உங்க ஜூனியர் நாளைக்கு ஒரு கால் பண்ணி கேட்குறாங்க, சார் பல்மனாலஜி எடுக்கலான்னு இருக்கேன், இல்லை மேம் பல்மனாலஜி சூஸ் பண்ண போறேன், நல்ல ரேங்க் வந்திருக்கு, எடுக்கலாமா அப்படின்னா ஒரு ஷார்ட்டா என்ன சொல்வீங்க? இல்ல என்கிட்ட சிஆர் யூஸ்வலா கேட்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எவ்வளவு சேலரி வரும் சார், எவ்வளவு சேலரி, இதுதான் கேட்பாங்க. இது வந்து என்னோட ஜென்ரேஷன்ல இது புதுசா இருக்கு. நாங்க எந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரையோ இல்ல எஸ்ஆரையோ நீங்க எவ்வளவு சார் சம்பாதிக்கிறீங்க, இது எவ்வளவு சார் வரும்னு நாங்க கேட்டதே இல்லை. இது ஒரு புது ட்ரெண்டா இருக்கு எங்களுக்கு, அதுதான் எங்களுக்கு ஷாக்கா இருக்கு. அப்புறமேட்டு அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி அனஸ்தீசியா முடிச்சா எவ்வளவு கிடைக்கும்னு சொல்றாங்க சார், பல்மனரி மெடிசன் முடிச்சா எவ்வளவு கிடைக்குமான்னு சார். எனக்கு உங்களுக்கு கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஓகே, எவ்வளவு சேலரி வரும்னு கேட்டு நீங்க இந்த கோர்ஸ் வருது எனக்கு கூட புரியல. பட் இன்னும் ஆஃப்டர் 10 years கேட்டா பல்மனரி மெடிசன் வந்து பூம் ஆயிதான் சார். அந்த பேஷண்ட்ஸோட நாலேஜ் இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா பல்மனரி மெடிசன் பாக்குறது, அவங்க பல்மனாலஜிஸ்ட பார்க்கணும்னு நினைக்கிறது வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஆஃப்டர் மெட்ரோ சிட்டில இருந்து, அப்புறம் சிட்டி சைட்ல இருந்து, டவுன் சைட்ல இருந்து, அப்புறம் வில்லேஜ் சைட் வரைக்குமே அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிடுது. எங்களுக்கு இப்ப தெரியுது, இப்போ ஒரு பல்மனாலஜிஸ்ட் இருக்காங்களான்னு அவங்களே விசாரிச்சுட்டு அவங்க ஸ்பெசிஃபிக்கா கேட்கறாங்க. ஸோ அது மெட்ரோல வேணா ஒரு மாதிரி சேச்சுரேட்டடா இருக்கலாம், பட் டவுன்ல, செமி டவுன் ஏரியால இன்னும் அவைலபிலிட்டி இருக்குங்க சார். ஸோ அங்க இருக்கிறவங்க கேஸ் பார்க்க முடியாம இருக்கவங்களா இருக்காங்க. அதுவும் சவுத் தமிழ்நாடு சைட்ல எல்லாம் கேஸை பார்க்க முடியாது அவங்களால. ஒரு நாள் ஓபிடியே 120க்கு மேல வரவங்களுக்கு. ஸோ அவ பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பொறுத்தளவு பல்மனரி மெடிசன் ஜாஸ்தியா தான் இருக்குங்க சார். என்னன்னா வரப்போறவங்க இன்டர்வென்ஷன்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அது ஒரு ஃபேன்சியா இருக்குன்னு சொல்லி இன்டர்வென்ஷன் நமக்கு பெட்டரா இருக்குன்னு சொல்லி ஸோ அங்க போய் அக்குமுலேட் ஆக போறாங்க. அப்ப அதுதான் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நம்ம சைடு என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ ஆஃப்டர் ஃபினிஷிங் த கோர்ஸ் நம்ம போய் ஒரு இன்டர்வென்ஷன் முடிச்சுட்டு நம்ம ஒரு மெட்ரோ சிட்டில போய் செட்டில் ஆகும் அப்படின்னு நினைக்கிறப்பதான் அது ப்ராப்ளம் ஆகும். அது என்னன்னா இன்டர்வென்ஷன் முடிச்சுட்டு மெட்ரோ சிட்டில செட்டில் ஆகிறப்ப அங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியா இருக்கும். அந்த சைட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி. என்னன்னா டவுன் டு செமி டவுன் ஏரியால ஜாஸ்தியா இருக்கும். அவங்க போய் செட்டில் ஆகுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். பட் டவுன், செமி டவுன் ஏரியா, வில்லேஜ் ஏரியால கண்டிப்பா நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. பல்மனரி மெடிசன் ஆஃப்டர் 10 years நல்லாவே மேம் நான் ஒரு நல்ல ரேங்க் எடுத்திருக்கேன்,
உங்களை மாதிரியே படிக்கலான்னு இருக்கேன். என்ன சொல்றீங்க? சார் சொன்ன மாதிரி இப்போ வந்து ஆக்சுவலி பல்மனாலஜிஸ்ட் பத்தி லைக் நார்மல் பீப்புளுக்கும் லைக் எல்லாருமே ஈவன் ஹெட்ஏக் நியூராலஜி வெறும் காஃப்னா பல்மனாலஜி அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. யாருமே லைக் ஜெனரல் மெடிசன் அப்படின்னு போறதை விட பல்மனரி மெடிசன், ஈவன் அலர்ஜிக் ரைனைட்டிஸ் இருக்கிறவங்க கூட பல்மோ தான் தேடி வர்றாங்க. அந்த மாதிரிதான் இருக்கும் சார். சோ அதனால சார் சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒரு இதுலயோ இப்ப ஈவன் என்னோட ஊர்ல இப்ப நான் வந்து பழனி அப்படின்னா அங்க கூட ப்ராப்பர் பல்மனாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாரும் இல்ல. வந்துட்டு போறவங்க அந்த மாதிரி லைக் ஒப்பீனியன் கொடுத்துட்டு போற மாதிரிதான் இருக்காங்க. சோ அந்த மாதிரி இதுல போகும்போது கண்டிப்பா நமக்கு வந்துட்டு நிறைய பேஷன்ஸ் லோடு எல்லாம் வரும் சார். அதுக்கப்புறம் இப்ப இன்டர்வென்ஷன் அப்படிங்கறத வந்து எல்லாருமே லைக் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து முடிச்ச உடனே ஃபெலோஷிப் 1 இயர் பண்ணிட்டு இன்டர்வென்ஷன் போது இப்ப இன்டர்வென்ஷன்ல லைக் ரொம்ப அதிக பேர் இருக்காங்க கம்பேரிட்டிவ்லி. இப்ப நம்ம அடுத்து பார்த்தோம்னா ஸ்லீப் மெடிசன் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டுல கம்மியா தான் இருக்காங்க சார். ஜஸ்ட் கொஞ்சம் கம்மி தான் கம்பேரிட்டிவ்லி பண்ணும்போது. சோ நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லீப் மெடிசன்ல போலாம். லங் டிரான்ஸ்பிளான்ட் இப்ப வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கு. சோ அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபெலோஷிப் அந்த மாதிரி பண்ணா நமக்கு கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா இருக்கும் சார் நிறைய தான். சோ நம்ம லைக் ஐஎல்டி வந்து இப்ப ரொம்ப நிறைய பேஷண்ட் வருது. கோவிட்க்கு அப்புறம் பார்த்தோம்னா போஸ்ட் கோவிட் ஐஎல்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேஸ் வருது சார். பட் ஐஎல்டி அப்படிங்கும் போது எனக்கு தெரிஞ்சு ஈவன் ஜிப்மர்ல கூட பெருசா அவ்வளோ நமக்கு ப்ராப்பர் எக்ஸ்போஷர் அந்த மாதிரி இருக்காது. இப்ப இங்க நார்த் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஐஎல்டில இவ்வளவு இருக்கு, நம்ம அங்க அவ்வளவு எவால்வேட் பண்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சார். சோ இப்ப ஐஎல்டி எல்லாமே நம்ம ப்ராப்பரா அப்படி எவால்வேட் பண்ணும்போது இம்யூனோ சப்ரஷன்ஸ் எல்லாமே நம்மளே ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்குன்னு நம்ம இது பண்ணணும் எக்ஸ்ட்ரா ஃபெலோஷிப்போ இல்ல அதுக்குன்னு பர்டிகுலர் ஸ்பெஷாலிட்டி போடும்போது கண்டிப்பா நமக்கு வந்துட்டு கேசஸ் லோட்ஸ் கண்டிப்பா இருக்கும் சார். ஓகே, நைஸ் நைஸ் நைஸ். ஸோ இப்போ வந்து சில மித்ஸ் பத்திலாம் கேட்கலான்னு நினைச்சேன். ஒன்றை பத்தி நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. இது பல்மனாலஜினா டிபி மட்டும்தான் அப்படின்ட்டு. அதுக்கு என்ன சொல்றீங்க சார்? இல்ல பல்மனாலஜி டிபி மட்டும் இல்லை, நாங்க தான் ஓபியில பிரெட் அண்ட் வந்து பிரான்கியல் ஆஸ்மாவும் சிஓபிடியும். அதுக்கப்புறம் ஓஎஸ்ஐ கேசஸ் இப்போ வந்து பூமாக போற இது வந்து செமி டவுனா இருக்கட்டும் இல்ல சிட்டிஸா இருக்கட்டும், அந்த ஓஎஸ்ஐஸ் பத்தி கொஞ்சம் நாலேஜஸ் பீப்புள்ஸ் கொஞ்சம் அதிகமா வரப்போம். ஏன்னா ஒபிசிட்டியில வந்து என்ன ப்ராப்ளம் வருது, ஏன் இந்த இது பிரச்சனை வருதுன்னு அவங்க ரிசர்ச் பண்றப்ப இந்த ஓஎஸ்ஐ பத்தி கொஞ்சம் நாலேஜ் வராகும். ஸோ இந்த ஸ்லீப் மெடிசனோட இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் சார். அது அப்புறம் இன்டர்வென்ஷன்ஸ், ப்ளூரல் டிசீஸ் இன்டர்வென்ஷனா இருக்கட்டும் இல்ல ஏர்வே டிசீஸ் இன்டர்வென்ஷனா இருக்கட்டும் பல்மனரி டிசீஸ் இன்டர்வென்ஷனா இருக்கட்டும், இன்டர்வென்ஷன்ஸ் நிறையவே இருக்கும். ஒருத்தர் வந்து எந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ண போறோம், நம்ம வந்து நார்மல் ஓபிடி மாதிரி ஸ்டார்ட் பண்ண போறோமா இல்ல இன்ஸ்டியூட்ல ரிசர்ச் மாதிரி டிவி மாதிரி போக போறோமா இல்ல இன்டர்வென்ஷன் மாதிரி நம்ம மெட்ரோ சிட்டில இருக்க போறோமாங்கிறது அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்து நம்ம இது பண்ணிக்கலாம் சார். ஜென்ரல் மெடிசன்ல விட இதுல வந்து இந்த இன்டர்வென்ஷனோட இருக்கட்டும் இல்ல ரிசர்ச் பர்பஸா இருக்கட்டும் கொஞ்சம் இன்னும் நல்ல எக்ஸ்போஷரா இருக்கட்டும், மணி வைஸும் நம்ம பெனிஃபிட்டாகவும் இருக்கும் ஆக்சுவலா. அப்புறம் மேம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் ஜாயின் பண்றப்போ நிறைய பேருக்கு வந்து என்ஹெச்எம்ல இருந்து அந்த எசென்ஷியல் கேட்டகரியில இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க பல்மனாலஜி. ஸோ அதனால வந்து அதோட இம்பாக்ட் என்ன, அது ட்ரூவா? அதுதான் சார் ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. பட் இதுவரைலாம் அந்த இது எதுவும் பண்ணல. லைக் என்ன சொல்றது, இன்னும் ஆக்டிவிட்டிக்கு எதுவும் வரல சார். அந்த மாதிரி என்எம்சில இருந்து ஜஸ்ட் லைக் எம்டியை நம்ம வந்து ஃபுல்லாமே இது பண்ணிட்டு ஒன்லி டிஎம்ஆ தான் வைக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா என்ன பிரச்சனைனா பல்மனாலஜில பெரிய கன்சல்டன்ஸ் எல்லாருமே எம்டி கன்சல்டன்ட் தான் சார். சோ அவ்வளவு சீக்கிரம் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் சார். லைக் நீங்க மேபி இன்னும் ஒரு 20-30 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படிங்கும் போது பெருசா தெரியாது, சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் எம்டி இது பண்ணிட்டு. பட் இப்போதைக்கு லைக் 10 இயர்ஸ் பிகாஸ் ஆல்ரெடி எல்லா ஸ்பெஷல் லைக் பெரிய ஆட்கள் எல்லாமே எம்டில தான் இருக்காங்கல்ல. சோ அதனால அவ்வளவு சீக்கிரம் வராது அப்படிங்கறதா இப்ப எல்லாத்தோட ஒப்பீனியன் வந்து சார். ஓகே, நல்லா இருந்துச்சு உங்க இன்சைட்ஸ் எல்லாமே. ஒரு சிங்கிள் டேக்அவே இந்த பாக்குறவங்களுக்கு வந்து இன்னைக்கு இது வந்து யூ மஸ்ட் நோ அபவுட் பல்மனாலஜி பிஃபோர் சூசிங் இட் அப்படின்னா ஏதாவது ஒரு ஷார்ட்டா ஏதாவது சார் நீங்க ஏதாவது சொல்றீங்களா? இல்ல அந்த டிபி மட்டும் பல்மனரி மெடிசன் இல்லங்கிற அந்த இன்சைட் வேணும். ஃபர்ஸ்ட் அவங்க போஸ்டிங் போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஓரளவாக தெரியும். சிஆர்ஆர்எஸ்க்கு என்னன்னா நிறைய இன்ஸ்டியூட்ல சிஆர்ஆர்ஏல போஸ்டிங் கிடையாது. நிறைய இன்ஸ்டியூட்ல சிஆர்ஆர்எஸ்க்கு பல்மனரி மெடிசன் போஸ்டிங் கிடையாது. அப்படி போட்டாலும் பசங்க போக மாட்டாங்க, பயந்துகிட்டு போக மாட்டாங்க. ஒண்ணு என்னன்னா அது பல்மனரி மெடிசன்ங்கிறது அந்த டிபி வார்ட் மட்டும் தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. இல்ல அது வந்து நிறையவே அந்த ஏர்வே டிசீஸ்க்கா இருக்கட்டும் இல்ல பல்மனரி டிசீஸா இருக்கட்டும் இல்ல ப்ளூரல் டிசீஸ்க்கா இருக்கட்டும் இல்ல இன்டர்வென்ஷன் பார்ட்டா இருக்கட்டும் இல்ல டிபி ரிசர்ச் பார்ட்டா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்க இருக்குங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். பட்
இன்னொன்னு என்னன்னா, ஜென்ரல் மெடிசனை விட இது பெட்டராகவும் இருக்கும். நீங்க ஓபிடியில் பண்றப்ப ஜென்ரல் மெடிசன் விட பெட்டரா இருக்கும். நீங்க கேட்ட மாதிரி அப்ரோச்சபிள். நெக்ஸ்ட் வந்து நெஃப்ராலஜிஸ்ட் எவ்வளோ வாண்டட் இருக்குமோ, யூரோலஜிஸ்ட் எவ்வளோ வாண்டட் இருக்குமோ, அது மாதிரி பல்மனரி மெடிசனுக்கு வாண்டட் இருக்கும் இந்த செமி டவுன் ஏரியாவில். ஸோ ஏர்ன் பண்றதா இருக்கட்டும், இல்ல கோர்ஸோட இன்ட்ரெஸ்டா இருக்கட்டும், நல்லாவே இருக்கும். ஆக்சுவலா மற்ற கோர்ஸை விட நல்லாவே இருக்கும். இன்னொன்று ஹெக்டிக்கா இருக்காது. ஆஃப்டர் ஃபினிஷிங் கோர்ஸ் ஹெக்டிக்கா இருக்காது. எல்லாருமே பீடியாட்ரிக்ஸ் இப்போ எடுக்கிறது இல்லை. என்னோட சிஆர்ஐ கேட்குறப்ப பீடியாட்ரிக்ஸ் யாருமே போக மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டால் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதுங்க சார், நான் ஆஃப்டர் போஸ்டிங் அப்புறம் எனக்கு பீடியாட்ரிக் பிடிக்கலைங்க சார் அப்படின்றாங்க. இப்போ ஃபேஷனா இருக்கிறது எமர்ஜென்சி மெடிசன். இது எப்படி அது பூம் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அது அது அந்த ஒரு 8 to 8 ஜாப்ல அவங்க அந்த இது இல்லாம நம்ம எங்க கோர்ஸ் பொறுத்தளவுக்கு மெயினா டியூட்டிஸ் நிறைய இருக்காது. டியூட்டிஸ் ஜாஸ்தியா இருக்காது. அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். அவங்களோட நார்மல் லைஃப்பை வந்து நல்லாவே இது பண்ணலாம். மற்ற கோர்சஸ் மாதிரி ரொம்ப ஹெக்டிக்கா, ரொம்ப 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 அவங்களோட உடம்ப வருத்தியோ ரொம்ப இது பண்ணியோ போக வேண்டாம். அவங்க பல்மனரி மெடிசன் வந்து ஏர்ன் வைஸா இருக்கட்டும், ஹெல்த் வைஸா இருக்கட்டும், நல்லாவே பெனிஃபிட்டா தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து இது ப்ராப்ளம் இருக்காது ஆக்சுவலா. தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம். உங்களோட டேக் அவே ஷார்ட்டா. சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டிபி ஜஸ்ட் 1/3 சார். பல்மோல வந்து நிறைய இருக்கு நமக்கு. லைக் என்னன்னா ஒரே நமக்கு ரொம்ப போர் அடிக்காம மல்டிபிள் இருக்கு. நமக்கு ஸ்லீப் தனியா இருக்கு, இன்டர்வென்ஷன் தனியா இருக்கு, பல்மோ தனியா சிஸ்டமேட்டிக் இருக்கு, கிரிட்டிக்கல் இருக்கு. உங்களுக்கு லைக் வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ அதனால வந்து டிபி அப்படிங்கிறது சார் சொன்ன மாதிரி பல்மோல இருக்கிறவங்களுக்கு டிபி வராது. ஏன்னா பல்மோல இருக்கிறவங்களுக்கு நமக்கு தெரியும் எந்த பேஷண்ட்க்கு டிபி இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே இருக்கும். பட் நம்ம மத்த சுத்தி வேற டிபார்ட்மெண்ட் அப்படிங்கும் போது அந்த அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சோ அது ஒரு சான்சஸ் சார். மத்தபடி உங்களுக்கு லைக் ஒரே எனக்கு மோனோட்டோனஸா எதுவும் தேவையில்ல. நான் வந்து லைக் நிறைய பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பல்மோ. நீங்க வந்து பல்மோல வந்து உங்களை பிஸியா வச்சுக்காது அவங்கவுங்க விருப்பம் தான். பிஸியா வச்சுக்கணும்னு நினைச்சா நீங்க கிரிட்டிக்கல் கேர் பண்றப்ப பிஸியா இருந்துக்கலாம். வெறும் நான் ஓபிடி ஐபிடி மட்டும் பார்த்துட்டு ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா ஃப்ரீயாவும் இருந்துக்கலாம் சார். அவ்வளவுதான். மத்தபடி we have like different options are there, multiple options you can change. Like you can do intervention alone, you can do critical care alone, or you can see only IPD and OPD. அந்த மாதிரி நமக்கு ஆப்ஷன்ஸ் நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறது தான் சார். அதுல உள்ள வந்துட்டா நிறைய ரிசர்ச் பண்றதுக்கும் நிறைய சப்ஜெக்ட் உண்டுங்க சார். நீங்க அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு, ஏன்னா நிறைய ஏரியா வேக்கமா இருக்கும். ஸோ அதை ரிசர்ச் பண்றதுக்கா இருக்கட்டும், அந்த உள்ளார நீங்க வந்துட்டு நீங்க நியூவா ஏதாவது பண்ற மாதிரி இருந்தாலும், நியூவா இன்டர்வெயின் பண்ற மாதிரி இருந்தாலும் அது ஃப்ரீ ஹேண்டடா இருக்கும். ஸோ மற்ற கோர்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டா அந்த மாதிரி இருக்காது. பல்மனரி மெடிசன் பொறுத்த அளவுக்கு நம்ம மற்ற எல்லா கிளினிக்கல் கோர்ஸை விட ஜாலியாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஹேண்ட் பண்றது நல்லதா இருக்கும் ஆக்சுவலா. ஆக்சுவலி உங்க 2 பேர்கிட்ட பேசுறப்போ நீங்க எவ்வளவு இந்த ஃபீல்ட ரசிக்கிறீங்கன்னு தெரியுது. ஏன்னா ஒரு பிஜி ஐடியலா எப்படி இருக்கணுமோ அதுக்குண்டான கேரக்டர்ஸ் எல்லாமே சொல்றீங்க. நல்லா ரிலாக்ஸ்டா வேணும்னா வச்சுக்கலாம், நம்ம ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ஸ்கெடியூல. பிளஸ் வந்து இது நீங்க சொல்றது பார்த்தா இட் இஸ் நாட் அன் என் ஸ்பெஷாலிட்டின்னு அது நம்ம டேர்ம் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். வேணும்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் நம்ம உள்ள போயிட்டு நம்மளோட ஒரு நீஷ் மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்குள்ள நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்றீங்க. தேங்க்யூ ஃபார் யோர் டைம் 2 பேருக்குமே.